வெல்கம் டு சினிமா சினிமா. நாம எந்த கோயிலுக்கு போறோம் ஆயா? நெரசூலின்னு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறோம். இந்த இடத்துக்கு நம்ம 2 பேரும் ஏற்கனவே வந்த மாதிரி தோணுது. அத்தா நெரசூலி உள்ளதாச்சுக்குள்ள தனியா போக கூடாது. எத்தனை தடவை சொல்றது? ஆயா, அந்த காட்டை நினைச்சாலே பயமா இருக்காயா? நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னா கொலைச்சேவல். இந்த படம் வந்து ஆணவ கொலையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். ஆணவ கொலை அப்படின்னு சொல்கிறப்பவே உங்களுக்கு கதை என்ன அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து கலையரசன், தீபா, பாலசரவணன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னென்னு பார்க்கலாம். இதில் கலையரசன் அவருடைய கேரக்டர் நேம் வந்து காளி, அவங்க ஒய்ஃப் வந்து தீபா, அவங்களுடைய பேர் வந்து அனுஷியா. இதில் அவங்க 2 பேரும் இப்போ கல்யாணமாகி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து அவங்க ஒய்ஃப் அனுஷியா வந்துட்டு நிறை மாத கர்ப்பிணியாக வந்து இருக்கிறாங்க. ஏழ்மையான வீடு தான் காளியோட வீடு, இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ காளிக்கு வந்து அவங்க தன்னுடைய ஒய்ஃபோட ஊருக்கிட்டேயே வந்து வேலை கிடச்சிருக்கு. அதனால் வந்து அந்த ஊரில் வந்து வீடு பார்த்து குடி வந்திருக்காப்புல. எதுக்கு இந்த ஊருக்கு வந்தோம், ஒரு மாதிரி ஏன் வந்தோன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ஒய்ஃப் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, நமக்கு இங்கே தான் வேலைங்கிறதுனால கண்டிப்பாக இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து காளியோட சொந்தக்காரங்க வந்து குலதெய்வம் கோயில் வந்து காட்டுக்குள்ளே ஒன்று இருக்குது, அங்கே போய் வந்து பூஜை பண்ணிவிட்டு பொங்கல்லாம் போட்டு வரணும், அப்போ தான் வந்து குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு சம்பிரதாயம், நமக்கு கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதனால் அவங்க எல்லோரும் சேர்ந்துட்டு அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிற ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு டிராக்டரில் எல்லாருமே வந்து குடும்பத்தோடு கிளம்பி போகிறாங்க. நீங்கள் 2 பேரும் கிளம்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முன்னாடி போகிறாங்க. காளி வந்து இதுக்கு முன்னாடி சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார். அவர் சிங்கப்பூருக்கு போய் ஒரு 1 வீக்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க அம்மா வந்து தவறி போயிருப்பாங்க, இறந்துருவாங்க. அப்போ தான் போயிருக்கிறார் அவர். அப்படிங்கிறதுனால அவரோட பொருளாதார சூழ்நிலையால் அவரால் திரும்பியும் வர முடியாது. அவங்க அம்மாவை கூட அவரால் கடைசியாக பார்க்க முடியாமல் போயிடும். அந்த ஒரு மன வருத்தத்தில், விரக்தியில் இருப்பார் அவர். அப்புறம் வந்து அவங்க அம்மாவுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அனுஷியா கிட்டே வந்திருக்கும். அவங்க அந்த நம்பரை வாங்கியிருப்பாங்க. அது இவருக்கு தெரியாது. திரும்ப ஒரு நாள் ஊருக்கு வர்றப்ப இந்த மாதிரி ரொம்ப வெக்ஸாகி மன வருத்தத்தில் இருக்கிறப்ப அவருக்கு வந்து தோணி திரும்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணுவார். இவங்க எடுப்பாங்க. அப்போ இவர் சொல்லுவார், இந்த மாதிரி நான் என்னோடய சுச்சுவேஷன் இந்த மாதிரி அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிவிட்டு, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ரிப்ளை பண்ண வேண்டாம், நான் பேசுகிறத கூட நீங்கள் கேட்க வேண்டாம், நான் எங்கள் அம்மா கிட்டே பேசுகிற மாதிரி நான் என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு ஃபோன் கால் ஆன் பண்ணிவிட்டு மட்டும் வச்சுட்டு போயிருங்க, நீங்கள் கேட்கலாம் வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு மட்டும் இந்த மாதிரி இருங்க, கொஞ்சம் எனக்கு வேறு யாருமே கிடையாதுங்க எங்கள் அம்மாவை தவிர அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு மாதிரி இருக்கிறாரு வருத்தத்தில். அதனால் வந்து அவங்க ஃபஸ்ட்டு தயங்குறாங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அப்புறம் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் சரிங்கிறாங்க. அப்போது போக போக பார்த்திங்கன்னா அவர் பேசுகிறத அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவருடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே புரியுது அவங்களுக்கு, ரொம்ப நல்லவருங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அவங்க அவரை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அதை சொல்லலை. ஆனால் போக போக பார்த்திங்கனாக்கா அவர் எனக்கு ஒரு 3-4 நாள் தொடர்ந்தாப்பில் ஃபோன் வரவே இல்லை அப்படின்னு உடனே அவங்க பயந்துடுறாங்க. ஏன் ஃபோன் வரல அப்படின்ட்டு இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ தான் இவங்களுக்கே தெரியுது நாம் வந்து அவரை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தது கூட இல்லை. அப்புறம் நேரில் வர சொல்கிறாங்க. 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அவர் தயங்கிட்டு தான் வர்றார் நேரில், எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு. உடனே இவங்க அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னே அவரை வந்து ஹக் பண்ணிவிட்டு அழுறாங்க. உடனே அவருக்கும் வந்து அந்த ஃபீலிங் புரியுது, வந்து அவரும் விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்தாப்பில் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கு. வழக்கம் போல் அனுஷியா வீட்டில் வந்து காதலுக்கு எதிர்ப்பு, அதனால் இவங்க வந்து வீட்டோட ஒப்புதல் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. இதுதான் இவங்களுடைய காதல் ஃப்ளாஷ்பேக் கதை. இவங்க இப்போ இந்த ஊருக்கு வந்த சமயம் வந்து அவங்க அனுஷா வீட்டுக்கு அது வந்து தகவல் தெரிஞ்சு போயிடுது. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இவங்க தனியாக இப்போ ட்ராவல் பண்ணிவிட்டு 2 பேரும் 2 வீலரில் வந்து போகிறாங்க அந்த குலதெய்வம் கோயிலுக்கு. ஏன்னா இவங்களோட காளியோடைய சொந்தக்காரங்களாம் முன்னாடியே போயிட்டாங்க டிராக்டரில், இவங்க இப்போ போகிறாங்க. அப்போ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, உடல்நிலை இந்த மாதிரி இருக்குது. இந்த சமயத்தில் வந்து இப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணி போகணுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணுது. அதை பார்க்குறப்ப வந்து அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்கிறாங்க வந்து. இருந்தாலும் போகிறாங்க. போகிறப்பே வந்து மயக்கம் வந்துடுது அவங்களுக்கு. இருந்தாலும் தண்ணியெல்லாம் தெளித்து முழிக்க வச்சுட்டு கூப்பிட்டு போகிறாரு. இல்லை நமக்கு திரும்ப வீட்டுக்கு போயிடலாம், எனக்கு ஒரு மாதிரி தோணுது அப்படின்ற அவங்க சொல்கிறாங்க. இன்ட்யூஷன் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா, நமக்காக தானே இப்போ அவங்க போய் பூஜைலாம் பண்ணுறாங்க நம்ம வீட்டில், நம்ம போகாட்டி நல்லா இருக்காது, வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட்டிகிட்டு போகிறாரு 2 வீலரில். இப்போ பார்த்தா அது ஒரு காட்டு வழி மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அங்கேருந்து நடந்து போகிறாங்க குலதெய்வம் கோயிலுக்கு உள்ள. அது கல்லும் மண்ணும் ஒரு மாதிரி பாறை எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்குது, தண்ணியும் இருக்குது, ஆறு ஓடுது, அதெல்லாம் ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க.
இந்த சமயத்தில் வந்து இவங்க இந்த மாதிரி கோயிலுக்கு வந்துட்டுருக்காங்கன்ற தகவல்லாம் வந்து தெரியுது. அங்கேருந்து பார்த்தா அனுஷாவோட அப்பாவும் அந்த தம்பி ஒருத்தன் இருக்கான், சின்ன பையன் தான், ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி தான் இருக்கான். அவங்க 2 பேரும் கிளம்பி வந்து இவங்களை கொலை பண்ணணும் அப்படின்ட்டு வர்றாங்க. அப்போ வந்து அனுஷாவுக்கு அத்தை ஒரு லேடி ஒன்று இருக்குது. அது வந்து என்ன சொல்லுது, தன்னோட பையன்ட்ட வந்து, இங்கே பாரு எங்கள் அண்ணன் வந்து இறக்க சுபாவம் உள்ளவன், அவன் பாட்டுக்கு பொண்ணு மேலே உள்ள பிரியத்தில் கொல்லாமல் விட்டுட்டு போகிறான், அவங்க ஒரு வேளை கொல்லலைன்னா நீ போய் முடிச்சு விட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி பெரிய உபாதேசம்லாம் பண்ணி அனுப்பி வைக்குது கொல்றதுக்கு. அந்த குலதெய்வம் கோயிலே பார்த்திங்கனாக்கா அந்த குலதெய்வம் சாமியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாத கர்ப்பிணியாக தான் இருக்குது. அந்த உருவச்சில் வந்து யாருக்கு தெரியும், அதுவும் இந்த மாதிரி இறந்து போன ஒரு பெண்ணோ என்னவோ தெரியலை, அந்த மாதிரி இருக்குது. அந்த சாமி நிறை மாதத்தோடைய அப்படியே சிலையாக வந்து இருக்குது அங்கே. அந்த சாமிக்குமே தெரியுது நம்மளால் கூட ஒன்றும் பண்ண முடியாதுரா அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி வந்து நெகட்டிவான அறிகுறிகளெல்லாம் வந்து காட்டுது. கடைசி வந்து கொலைச்சேவல்னு ஏன் பேர் வச்சுருக்காங்கனாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு சேவலை தான் காட்டுறாங்க, அந்த சாமிக்கு நேர்ந்துட்டு இருப்பாங்க, இந்த சேவலை வந்து பலி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு சேவலை வேற கூட்டிகிட்டு வருவாங்க. பார்த்தா அங்கே என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இவங்க 2 பேரும் பலியாயிடுறாங்க, வயிற்றில் உள்ள குழந்தையோட சேர்த்து. அவங்க அப்பா வந்து மிக கொடூரமாக வந்து ஃபஸ்ட்டு தாக்குறாரு, அருவாளால் வந்து பொண்ணையே வந்து வெட்டினோடனே அவன் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் தான் சொன்னோமே, அந்த மாமா பையனா மாமாவும் ஒருத்தன், அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான், ரொம்பவே கொடூரமாக தாக்கி வந்து கொன்னுறான். இவங்க வந்து பொங்கல்லாம் விட்டுட்டு அந்த குடும்பத்துக்காரங்க வந்து அங்கேருந்து வெளியில் கிளம்பிட்டாங்க, நீங்கள் 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து வாங்க அப்படின்ட்டு. அதனால் அவங்க அந்த சம்பவ இடத்துல இல்லை. இவரோட ஃப்ரெண்டு மட்டும்தான் வந்து ஃபோலாம் விட்டுட்டு போயிட்டோமேனு எடுக்கிறதுக்காக வருவார். பாலசரவணன் வந்து இந்த மாதிரியான காட்சிகள் அவர் பார்ப்பார், தடுக்க நினைப்பார், அவராலையும் முடியாது. கடைசி அவரையும் வந்து ரொம்ப தாக்கி சாகிற நிலைமைக்கு ஆக்கிடுவாங்க. காளி வந்து அவருடைய ரொம்பவே கொடுமைப்படுத்தி அவரை அடித்து குத்தி அவருடைய கண்ணு முன்னாடியே அவங்க ஒய்ஃபையும் வெட்டி, அந்த குழந்தை கூட வயிற்றுக்குள்ளே கூட தெரிஞ்சோ தெரியாமலோ அது உயிரோடு இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வயிறையும் கிழிச்சு ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமாக அந்த உள்ள அந்த சிசுவை எடுத்து வெளியில் தூக்கி ஆற்றுல போட்டுட்டு ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு கொடூரமான ஒரு சம்பவங்களாக வந்து எடுத்து காட்டியிருக்காங்க. கடைசி வந்து அவங்க இறந்துட்டாங்க, அவ்வளோதான். அந்த கதையும் வந்து படம் வந்து அந்த இடத்துல முடிஞ்சு போயிடுது. காதலுக்கு கண்ணில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஜாதி வெறியர்களுக்கு கருணை இல்லை. மொத்தத்தில் இந்த கொலைச்சேவல் ஈவு இரக்கமற்ற மனிதநேயமற்ற கொடூரத்தின் உச்சம், வெறிச்செயலின் எச்சம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.